Hi friends, welcome to KJ Brothers Vlog. இன்னைக்கு நம்ம வீடியோவில் மீன் வறுவல் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கல்லுப்பு, சீரகம், மிளகு, 10 பல்லு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு லெமன். நம்ம சீரகம், மிளகு, பூண்டு மட்டும் சேர்க்கறதுனால, கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்க்கறதுனால வாசனை வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு மீனில் கவுச்சி ஸ்மெல் இருக்காது, வாசனை சூப்பராக இருக்கும். இப்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு மசாலாவை அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாங்க இப்போ மசாலாவை வந்து மீனில் சேர்க்கலாம். நான் இப்போ மீனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் கோலா மீன்லேயும் கிளிச்ச மீன்லேயும் செய்கிறேன். உங்கள்கிட்ட எந்த மீன் இருக்கோ அந்த மீனுக்கு, எல்லா மீனுக்குமே இந்த மசாலா செட் ஆகும். இதில் நம்ம கார்ன்ஃப்ளவரு, அரிசி மாவு எதுவுமே சேர்க்கலை, இஞ்சியும் சேர்க்கலை, வெறும் பூண்டு மட்டும் தான் சேர்த்துருக்கோம். மீன் உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், அது ஒட்டாமல், மீன் பிஞ்சு போகாமல் அழகாக வரும். எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா பக்கமும் மசாலா இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குன்ட்டு. எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு மணி நேரம் ஊற வைங்க. 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் கூட ஊறலாம். மசாலா மீனில் இறங்குச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது வடச்சட்டியில் எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம மீனை உள்ளே சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் வேக விட்டு திருப்புனீங்கன்னா, இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும்போது கீழே ஒட்டவே இல்லை மீன், அழகாக நம்மளுக்கு திருப்ப முடியுது. திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயை வடிகட்டி ஃப்ரை பண்ண மீனெல்லாம் எடுத்துடலாம். இந்த மீனை நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உண்மையிலே ஃப்ரை பண்ணுறது அவ்வளோ சூப்பராக இருக்கும், வாசனையாக இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே இந்த மெனு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.